ஒரு பேப்பரை தீயில எரிச்சிங்கன்னா அது பொசுங்கி போயிடும். ஒரு மரக்கட்டைய தீயில போட்டீங்கன்னா அது கருகி போயிடும். ஆனா கோல்ட தீயில போட்டீங்கன்னா அது புது ஷேப் கொடுக்கும். கோல்ட எவ்வளவு தூரம் தீயில போட்டு எரிக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் அந்த கோல்டு சுத்தமாகும், வேல்யூபிளா இருக்கும். அப்பதான் அந்த கோல்ட செய்யறவங்களுக்கு அவங்க நினைச்சபடி ஒரு அழகான டிசைன்ல அதை பண்ண முடியும். இந்த தங்கத்தை எப்படி தீயில சுட்ட எரிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் சில நேரங்கள்ல நமக்கும் பலவித சோதனைகள் வருது. ஆண்டவருக்கு தெரியும் எல்லா சோதனைகளையும் நம்ம தாண்டி வருவோம்னு. நம்ம விலையேற பெற்ற பொருளா இருக்கிறதுனாலதான் நம்மள ஆண்டவர் சோதிக்கிறார். நம்ம இப்படி விலையேற பெற்றவங்களா இருப்போம் அப்படின்னு பார்த்தா ஏசப்பா தன்னோட கடைசி சொட்ட ரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மள விலைக்கிரயமா வாங்கியிருக்காரு. அப்ப நம்ம எவ்வளவு வேல்யூபிளான ஒரு பர்சன். அதனாலதான் நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுது. சோதனைகளை ஜெயிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கு. 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாகிய உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக